பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் முழுவதும் அடையாளமானவர்கள் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே ஏனோக்கை குறித்தும் எலியாவை குறித்தும் பார்த்தோம். ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக் திருமணம் செய்து திருமண பந்தத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தரோடு சஞ்சரித்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல எலியா திருமணம் செய்யாதவர், அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியத்தின் நிமித்தமாக வெளி ஊரில் இருக்கிறதுனால வழக்கம் போல வீடியோவை ரெக்கார்டு செய்து பதிவு செய்து போடுவதற்கு இயலவில்லை. ஆனபடினாலே என்னென்று சொன்னால் இந்த செய்தியை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு மிக முக்கியமான அடையாளமானவர்கள். எப்படி என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போன அந்த பயணம் நமக்கு ஒரு மிக முக்கியமான அடையாளம். நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவருக்குள் வந்து விட்டோம். நம்முடைய யாத்திரை துவங்கிவிட்டது. இனிமே நம்ம பரம கானானை சுதந்தரிக்க வேண்டும். இடையிலே நம்முடைய வாழ்க்கை விழுந்து போய்விடக்கூடாது. அதனால தான் அது நமக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு அதை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே வந்தார்கள். அது எழுதப்பட்டிருக்கோம், சமுத்திரத்தை கடந்தார்கள். அப்படி சொல்லிட்டு சமுத்திரத்தின் மூலமாகவும் சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்கள். ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அப்படி சொல்லிட்டு, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை என்று சொல்லுவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எகிப்திலிருந்து வெளியே வந்து கானானில் சுதந்தரிக்கிற அந்த அனுபவம், வனாந்தர யாத்திரை ஒரு பெரிய அனுபவம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு ஒரு அடையாளம். அவர்கள் எகிப்தில் ஆரம்பித்து கானானில் நிறைவு செய்யாமல் அவர்கள் தங்கள் ஓட்டத்தை வனாந்தரத்திலேயே முடித்தார்கள். இன்றைக்கு கூட அநேகர் ஆவியில் ஆரம்பம் பண்ணி ஆவியில் முடிக்காமல், ஆவியில் ஆரம்பம் பண்ணி தங்களுடைய ஓட்டத்தை மாம்சத்தில் முடிக்கிற அநேகர் உண்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இவைகள் எல்லாம் 1 கொரிந்தியர் 10:11, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் மிக தெளிவாக சொல்றாரு, இவைகளெல்லாம் அவர்களுக்கு சம்பவித்தது திருஷ்டாந்தங்களாக உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். அப்படி என்றால் மறுபடியும் சொல்லுகிறேன், எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் இருக்கிற அந்த பிரயாணம், அவர்கள் நிறைவு செய்ய வேண்டிய இடம் கானான். அது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். இன்றைக்கு நல்லா கவனிங்க. நாமும் கூட வனாந்தர யாத்திரையில் பிரயாணம் செய்கிறோம். நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்பட்ட சில தவறுகளை சுட்டி காண்பித்து, அப்படிப்பட்ட தவறுகளை நாமும் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம் என்று சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்களில் அநேகர் வேசித்தனம் செய்து ஒரே நாளில் 23,000 பேர் செத்து போயிட்டாங்க. நாம் வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். 2வது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் விக்கிரகத்தை வழிபடவே கூடாது. 3வது, முறுமுறுக்க கூடாது.
எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி ஆண்டவற்றை எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. நான்காவது, அவரை பரீட்சை பார்க்க கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த 4 காரியங்களும் அவர்கள் செய்தபடினால்தான் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியல. இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 காரியமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. வேசித்தனம் இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, முறுமுறுக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. அதே போல ஆண்டவரை சோதித்து பார்க்க கூடாது. ஆண்டவரையே சோதிச்சு நீர் இதை செய்யும் என்ன சொல்றது, நீர் இதை செஞ்சாதான் உண்மை நம்புவேன். சில பேர் சொல்லுவாங்க இதை செஞ்சாதான் உங்களை நம்புவேன். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவர் சகலத்தையும் செய்வதற்கு வல்லமை உள்ள தெய்வம். நாம் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் கடைசி காலத்தில் வாழ்கிறபடினாலே. ஏனென்று சொன்னால் இவைகள் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த 4 காரியத்திற்கும் நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியம். 1 வேசித்தனம், 2 விக்கிரக ஆராதனை, 3வது முறுமுறுக்க கூடாது, 4வது கர்த்தரை ஒரு நாளும் பரீட்சை பார்க்க கூடாது. அப்படியாக வாழ்ந்து விசுவாசத்தை காத்து உண்மை உள்ள ஜீவியம் செய்து நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்வோம். பரம கானானை சுதந்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரத்துக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தியானிப்போம். God bless you.